ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணி அதிரடியான அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களால் 25/5/2026 தேதியில் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு சிறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் ஒன்று அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போன மாதமே பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் யார் யாரெல்லாம் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு 100% தள்ளுபடி இருந்தாலும் தமிழகம் முழுவதும் இந்த பல்வேறு தரப்புல இருந்து கோரிக்கை வச்சாங்க. அதன் காரணமாக மீண்டும் பரிசீலனை செய்து தமிழக அரசாணை ஒன்று புதிதாக வெளியிட்டிருக்கு. அதாவது மறு ஆய்வு செய்திட 15/6/2026 அன்று தலைமை செயலகத்தில் மறு ஆய்வு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி முழு விவரத்தையும் முதலமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்தார். இம்மறு ஆய்வு கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் நலத்துறை, உழவர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, நிதித்துறை, வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் எல்லாருமே கலந்து கொண்டாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகள் படி பயிர்க்கடன் தள்ளுபடியானது முழு தொகையும், அதாவது அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல் படியும் தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டோம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகள் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை, அதாவது பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகள் சுமார் 6,000 கோடி வரை கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதாவது கடன் தொகை ரூபாயில் 75,000 வரை முழு கடன் தொகை, அதாவது முழுவதுமாக தள்ளுபடியும், 75,000க்கு மேலே வாங்கியிருக்கிறவங்களுக்கு 35,000 தள்ளுபடியும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெருமளவில் பயன் தரும். அதாவது 75,000 வரை எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறு விவசாயி 5,22,831 பேர், சிறு விவசாயி 94,729 பேர், இதர பொரு விவசாயி 4,753 பேர். ஆக மொத்தம் 6,22,313 பேர் 75,000 வரை இருக்காங்க விவசாயிகள். 8,33,773 குறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை 3,599.67 கோடி. 5,16,183 சிறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை 1,995.42 கோடி. 93,548 இதர பெரு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை 337.15 கோடி. ஆக கூடுதலாக 14,43,504 விவசாயிகளுக்கு உத்தேச பயிர்க்கடன் தள்ளுபடி தொகை 5,932.23 கோடி ஆகும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்துக்கான கீழே 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும், அதாவது 14,43,504 விவசாயிகளும் பயன்பெறுவார்கள். இதனால் அரசுக்கு கூடுதலாக எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5,932.23 கோடி செலவினம் ஏற்படும்.